ஹாய் ஹலோ திஸ் இஸ் வீனோ ஃப்ரம் நாங்கள் 4 பேர். ஸோ இப்போ தான் நீங்கள் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதிகமாக ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றத பற்றியான அவேர்னஸ், ஸோ ஏன் சாப்பிட்றாங்க, எதுக்கு சாப்பிட்றாங்க, ஏன் சாப்பிடக்கூடாது, இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. நம்ம சேனலில் அதிகமாக வர கமெண்ட் எதுக்கு பற்றி அப்படின்னா ஸ்லேட் பென்சில் பற்றி தான். ஸோ அக்கா இந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு இது சாப்பிட்றதுனால தொண்டையில் பிரச்சனை வந்திருக்கு, ஹேர் ஃபால் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் ஒரு பர்சனலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா தங்கச்சிங்கிட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் என்கிட்ட பேசியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றதுனால வயிற்று பகுதியில் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நாக்கு பகுதிகளில் எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றதுனால வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட நாக்குகள் ஒரு ஸ்லேட் பென்சிலை நம்ம வாங்கி பல்பத்தை வாங்கி நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம நாக்கு வழியால் கண்டிப்பாக பல்லில் நம்ம மெல்லும் பொழுது நாக்கில் அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. சரிங்களா? ஸோ நாக்கு பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட மேல் பகுதி மட்டும் இல்லை, பகுதிகள் ரொம்ப இடுக்கான இடங்கள் அங்கேயும் போயிட்டு பல்பமானது ஸ்லேட் பென்சிலானது அது அப்படியே ஸ்டோர் ஆகிடுது, ஒரு படலை மாதிரி படிஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, நம்ம நாக்கை நீங்கள் நல்லா ரொம்ப கவனமாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி குட்டியாக சுவை மொட்டுகள் நமக்கு இருக்கும். கரெக்டுங்களா? அந்த சுவை மொட்டுகள் தான் ஸோ நம்ம காரம் சாப்பிட்றோமா, புளிப்பு சாப்பிட்றோமா, இனிப்பு சாப்பிட்றோமா அப்படின்ற அந்த விஷயத்த நமக்கு கொண்டு செல்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம நாக்கில் இருக்கிற சுவை மொட்டுக்கள். ஸோ அந்த சுவை மொட்டுக்களில் அதோட தன்மையை இழக்கக்கூடிய ஒரு வகையில் பல்பத்துக்கான ஒரு அந்த சுண்ணாம்புக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது, ஒரு தன்மை இருக்குது. ஸோ அந்த சுண்ணாம்பு ஆனது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட சுவை மொட்டுக்களை அழிக்கிறது. ஸோ அதை அழிக்கிறது நிமித்தமாக நம்ம சாப்பிட்ற பொருள் என்ன டேஸ்ட்டுனே தெரியாமல் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபீவர் சாப்பிடும்பொழுது அது டேஸ்ட்டே தெரியாமல் சாப்பிடும் இல்லைங்களா? அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு ரொம்ப பெரிய ஒரு பார்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு நமக்கு ஏற்படுகிற பாதிப்பு நம்மளோட சுவை மொட்டுக்களை அழிக்கிறது பல்பம் சாப்பிட்றதுனால நம்ம நாக்கு பகுதிகளை. அடுத்ததாக நாக்கு பகுதிகள் மிகவும் தடிமனாகும் அப்படின்னா என்னென்னா வீங்கிடும். ஸோ நம்ம நாக்கு கூட வீங்குமா அப்படின்னா கண்டிப்பாக வீங்கும். ஸோ ஒரு அலர்ஜியான ஒரு விஷயங்கள் அப்படி இல்லைன்னா நாக்குக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் நம்ம இன்டேக் உள்ளே எடுத்துக்கும் பொழுது நம்மளோட நாக்கு பகுதி தடிமன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சுவை மொட்டுகளை அழிக்கிறது, அதோடு நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம நாக்கு பகுதி தடிமன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து நாக்குகளில் புண்கள் ஏற்படும். ஸோ புண்கள் எதுக்குனால ஏற்படும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிம்டம்ஸ் நமக்கு காட்டும், ஆனால் அதை கேர் பண்ணிக்காமல் அதை கண்டினியூஸாக நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஸோ அதுக்கோட அடுத்த விளைவாக நாக்கு பகுதிகள் புண் வரும். ஸோ ஒரு பகுதியில் மட்டும் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த கட்டி நம்ம பேசும்பொழுது நம்மளோட பல்லில் உராய்வு ஏற்படுதுன்னு காரணமாக அது ரொம்ப வலியை ஏற்படுத்தும். சரிங்களா? இது எல்லாமே பல்பம் சாப்பிட்றதுனால நாக்கு பகுதிகளில் ஏற்படுகிற பிரச்சனைகள். கடைசியாக இந்த கட்டி நார்மலாக 1 or 2 டேஸில் போயிடுச்சுன்னா ஓகே. ஸோ நம்ம தொடர்ந்து அந்த கட்டி இருக்கும்பொழுதும் தொடர்ந்து நம்ம ஸ்லேட் பென்சில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கட்டிகள் பெருசாகி பிரச்சனைகளை கொண்டு போகும். இந்த 4 விஷயந்தான் பல்பம் சாப்பிட்றதுனால நாக்கு பகுதிகளில் ஏற்படுகிற பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது இருந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தயவுசெய்து ஸ்லேட் பென்சில் சாப்பிடாதீங்க, அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒரு தப்பு பண்ணுறவங்க டேரெக்டாக ஒரு ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், ட்ரிங்கிங்காக இருக்கலாம், அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. நம்ம கேர்ள்ஸ் நிறைய பேர் இந்த பல்பத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சாப்பிட்றோம். ஸோ அதை தயவுசெய்து நிறுத்திக்குங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த நல்ல தகவலை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருக்காதீங்க, தயவுசெய்து லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.